ஹலோ ஐடி ஒண்டர்ஸ், February 14 வரப்போகுது. ஒரே குசும்பு தான். சரி, செயின்ட் வேலண்டைன்ஸ் டே எப்படி வேலண்டைன்ஸ் டேவா ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 3rd centuryல கிளாடியஸ் 2ங்கிற மன்னர் ரோமனை ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம கிட்ட இருக்க சோல்ஜர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீக் ஆயிடுவாங்கன்னு அவருக்கு தோணுது. அதனால சோல்ஜர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதையே பேன் பண்ணுறாரு. ஆமாங்க, மேரேஜ் பண்ணுறதையே பேன் பண்ணுறாரு. இதே வருஷத்தில் அங்கே ப்ரீஸ்டாக இருக்கிறவர் தான் செயின்ட் வேலண்டைன்ஸ். அவருக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவும் அப்போஸ் பண்ணுறாரு. அப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே லவ் பண்ணுறவங்களை திருட்டுத்தனமாக மேரேஜும் பண்ணி வைக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச கிளாடியஸ் 2 மன்னன் உடனே வேலண்டைன்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் February 14 அன்னைக்கு அவருக்கு மரண தண்டனையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் February 14 செயின்ட் வேலண்டைன்ஸ் டேவாக இருந்துச்சு. காலப்போக்கில் அது வேலண்டைன்ஸ் டேவாக மாறுச்சு. வேலண்டைன் ஜெயிலில் இருக்கும் போது அங்கே ஜெயிலராக இருந்த ஒருத்தரோட பிளைண்ட் டாட்டர் கூட நெருங்கி பழகுறாரு. அந்த பொண்ணை அவர் ஹீல் பண்ணதாகவும் சில கதைகளும் இருக்கு. ஸோ மரண தண்டனைக்கு முன்னாடி அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஃப்ரம் யுவர் வேலண்டைன் சொல்லிட்டு. அதைத்தான் இன்ன வரைக்கும் நம்ம கிரீட்டிங் கார்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தரோட நினைவுனால தான் நம்ம இது வரைக்கும் லவ்வர்ஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் February 14 எங்கே போக போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் டே. நான் என்ன பண்ணுவேன்னு தானே கேட்குறீங்க.